நாமெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். ஆனால் எத்தனை நீங்கள் செய்து முடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா அது மிக 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 குறைவாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நாம் நினைக்கிறோம் ஆனால் செய்வதில்லை. நாம் ஒரு விஷயத்தை நினைத்துட்டோம், அதை முடிக்கணும் என்ற ஆர்வம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் செய்முறையில் வரவில்லை. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னால், உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் என்று மனதில் தோன்றிவிட்டால் அதை செய்து முடிக்க தண்டி வேறொரு சிந்தனையை கொண்டு வர வேண்டாம். அப்படின்னா வேறொரு விஷயத்தை எடுத்து அதையும் யோசித்து வைக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, நம்ம யோசிக்க அது மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் நம்மளால் செயல்பட முடியாது. அதனால நீங்கள் நினைக்கும் காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீங்கள் முயற்சிங்க. உங்களோட முயற்சி தான் அதை செய்ய வைக்கிறது. ஆனால் நம்ம முயற்சியை பண்ணாமல் நினச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நினச்சிக்கிட்டே இருப்போம், அது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துடும். அடுத்த மாதம் பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாதம் பண்ணலாம், வருங்காலத்தில் பண்ணலாம், கடைசியில் நம்ம பண்ணவே மாட்டோம். அப்போ ஒரு நேரத்தில் செய்யணும்னு வர முறை சரியான முறையில் செய்ய முடியாமல் ஏதோ ஒன்றா செய்து முடிக்கிறோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை உடனே செய்து முடிங்க. நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை உடனே பேசி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைத்தா போயிட்டு வாங்க, சந்தோஷம் போயிட்டு வாங்க, நினச்சிக்கிட்டே இருக்காது. காரணம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒன்றும் ஆகப்படுறதில்லை. அதனால சொல்லலை, யானை போல் யோசிக்கிறான் எலி போல் செயல்படுகிறான்னு இருக்கக்கூடாது. யானை போல் யோசித்து யானை போல் செயல்படுங்க. காரணம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம செயல்பாடில் இருந்தால் நம் வாழ்க்கை எங்கேயோ சென்று விடும். பணம் சம்பாதிக்க வேண்டும், நினைத்து விட்டால் பணம் சம்பாதிக்கணும், நினைத்தால் மட்டும் போராது. அதனால உங்களோட மனசுல எது நினைக்கிறீங்களோ அதை செய்து முடியும்.